ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, மும்பை விஸ் ஆர்சிபிங்க. மும்பை ஸ்டேடியத்தில் நடந்தது. டாஸை வின் பண்ணி மும்பை அணி வந்து பவுல் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆர்சிபிலும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 2 பேஸ் தாங்க. 2 பேருமே நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதிக ஸ்கோர் அடிப்பாங்க. பேட்டிங் பிச்சு அப்படின்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஏமாற்றத்தை தந்து விட்டார்னு சொல்லலாம். 24 ரன்னு ஒரு விக்கெட்டு இழந்துட்டார் விராட் கோலி. 2 பேஸ் கேப்டனாக இருந்து நல்ல ஒரு சிறப்பான ஆட்ட ஏற்படுத்தி அவர் பங்குக்காக வந்து 60 ரன் அடிச்சிருந்தாருங்க. ஒரு 6 சதத்தையும் கம்ப்ளீட் பண்ணார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து ஓப்பனிங்கில் வந்து பவர் பிளே 2 விக்கெட் இழந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ்க்கு அடுத்தது அவுட்டாக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜ் படித்தார் தாங்க. அவர் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 24 பால்லே வந்து 50 கம்ப்ளீட் பண்ணார்னே சொல்லலாம். அது ஒரு அதிரடியான நாக்குங்க. நல்ல ஒரு மேட்சே வந்து இவர் வந்து கொடுத்துருந்தார். ஒரு அதிரடியான இன்னிங்ஸால் வந்து ஆர்சிபி ஸ்கோர் வந்து அதிக ரன்னுக்கு உயர்த்த முடியுதுன்னு சொல்லலாம். அவர் பங்குக்காக 2 பிளேஸையும் ராஜ் படித்தார் 2 5 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு அதிக ரன் கொண்டு வந்தாங்க. கடைசி நேரத்தில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி 24 பாலுக்கு 6 சதத்தை பூர்த்தி செய்தார். இதனால் ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்கும் கொண்டு போனார் மேட்சை. தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா 6 சதத்தை பூர்த்தி செய்து 196 ரன்னு ஆர்சிபி வந்து இலக்காக வந்து நிர்ணயிச்சாங்க. அதை 197 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்கு நாடிய மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் தாங்க. ஓப்பனிங்கில் வந்து 2 பேருமே 2 ஓவர் வரைக்கும் ஸ்லோவாக ஆடினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் அவர் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்திட்டார்னு சொல்லாங்க. நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆர்சிபி பவுலர்ஸை வந்து அடித்து துவம்சம் விட்டார். 4 பக்கமும் 6 4ன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளேக்குள்ளார அவங்க வந்து 70 ரன்னை தாண்டிட்டாங்க. விக்கெட்டே இல்லைங்க. ஏன்னா பவர் பிளே வரைக்கும் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்திய மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் தான். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா 2 பேரும் அவுட்டாக இஷான் கிஷன் அரை சதத்தோட அடுத்த அந்த பேட்ஸ்மேன் இவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் முக்கியமாக கருதுனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவங்க. தொடர்ந்து 3 மேட்சிலுமே அவரில் தோல்விக்கு காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அவர் வந்ததால் மேட்ச் வந்து ஜெயித்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து இருந்ததால் ஜெயித்தாங்க. 18 பாலுக்கு பார்த்திங்கன்னா 50 வந்து பூர்த்தி செய்தார். இதுலேருந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸை அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தி சூரியகுமார் யாதவ் வின் பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு வந்து ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க. மற்றவங்களும் இவர் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரமாக சொல்லிக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து 15.4 பால்லே வந்து வின் பண்ணிட்டாங்க. மீதி 27 பால் ரிமைனிங் இருக்கும்போது 197 ரன்னை வந்து இலக்கை வந்து கூடிய சீக்கிரமாகவே எட்டிட்டாங்க. வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் கொண்டு போக முடியும் எபிலிட்டி உண்டு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அதை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து கம்மி பால்லே வச்சு ரிமைனிங் பண்ணி அடிச்சிருக்கிறது வரலாற்று சாதனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.